ஹாய் கோல்டன்கள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஆகஸ்டினுடைய 3rd வீக்ல இருக்கோம் இல்லையா? இந்த வாரம் கோல்ட் அண்ட் சில்வர் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் பார்க்கலாம். வார் ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்றத பார்க்கலாம். அதை தவிர ஒரு சில பேர் ஓல்டு கோல்ட சேல்ஸ் பண்றதுக்கு எது பெஸ்டான பிளேஸ், இன்னும் நிறைய கோல்ட் அண்ட் சில்வர் சம்பந்தமான பர்ச்சேஸ் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. சோ அதுக்கான விடைகளுமே இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கோல்ட் அண்ட் சில்வர் ரேட்டை பத்தி பாத்திரலாம். கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஷாப் ரேட் அண்ட் மார்க்கெட் ரேட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 14,270 ரூபாய். அதாவது ஷாப் ரேட்ல ஒரு 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம 255 ருபீஸ் அப்படியே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டு ஒரு சின்ன ஏற்றத்துலதான் இருந்தது. அதனாலதான் நமக்கு ஷாப் ரேட் கூட ஒரு 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கோல்ட் ரேட் இன்க்ரீஸ்ல தான் இருந்தது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு டவுன் ஆச்சு. அதுக்கு காரணம் நமக்கு டேட்டா எல்லாமே இந்த செப்டம்பர்ல நமக்கு பெடரல் பேங்க்னுடைய ரேட் ஹைக் இருக்காது அப்படின்றத உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தது. சோ அதனாலதான் நமக்கு தொடர்ந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர்ல பெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுக்கு வெறும் 30% மட்டும் தான் சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மத்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தொடர்ந்து கோல்ட வாங்கி அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இதனால கோல்டனுடைய டிமாண்ட் ஜாஸ்தியாகி கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதே நேரம் இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனுமே ஹெவியா தான் இருக்கு. வார்னால என்ன இருக்குன்னா பெட்ரோல் டீசல்னுடைய பிரைசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பர் மந்த் உங்களுக்கு அங்க மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வருது. சோ அங்கேயுமே ஒரு பெரிய பிரஷர் கிரியேட் ஆயிருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வாரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு. ஏன்னா இந்த வார்னால அங்க உணவு பொருள் எல்லா பொருட்களுடைய விலைவாசியுமே ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலினுடைய தட்டுப்பாடுமே ஹெவியா இருக்கு. ஆனா இது எதையுமே பொருட்படுத்தாம ட்ரம்ப் அவருடைய ஸ்டாண்ட்ல அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அமெரிக்கானுடைய ஒரு பகுதியை சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு சுத்தமா பாசிபிலிட்டியே கிடையாது. ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதிக்கு நீங்க வரக்கூடாது, இதை க்ளோஸ் பண்றது ஓபன் பண்றது எங்களுடைய இஷ்டம். அவங்களுடைய மெயினான கோரிக்கை என்னன்னா, அமெரிக்கா ஈரானுடைய உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும்ன்றதான். ஆனா அமெரிக்கா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிலிட்டரி எஸ்கலேஷன் எதுவுமே பண்ணாம வெறும் பொருளாதார தடையை மட்டும் இன்னும் ஈரான் மேல ஜாஸ்தி பண்ண போறாங்க. சோ இந்த வீக்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சாங்ஷன்ஸ் ஈரான் மேல போட போறோம். இதனால ஈரான் கடுமையா பாதிக்கப்பட போறாங்க. சோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ட்ரோல விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஈரான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா ஈரான் ஆரம்பத்துல இருந்தே நிறைய பொருளாதார ரீதியா பாதிப்புகளை சந்திச்சுட்டாங்க. சோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இப்ப வார் ஸ்டேட்டஸ் இதுதான். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா ராபர்ட் கொயஸ்கி அப்படின்ற ஒரு எழுத்தாளர், அவர் இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருப்பாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோல்டு பிரைஸ் அப்படின்றது $10,000 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதனால அவர் சொல்றாருன்னா, இந்த அமெரிக்கானுடைய இன்ஃபிளேஷனை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாரு. ஆனா இது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரியல. அது நிஜமாற பட்சத்துல நம்மளுடைய கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எப்ப நடக்கும் தெரியல. மத்த எக்கனாமிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கோல்டு பிரைஸ் $5,500 அவுன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. பட் நமக்கு க்ரூட் ஆயிலினுடைய தட்டுப்பாடு ஏற்படும் போது கோல்டு பிரைஸ் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெடரல் பேங்க்குமே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்ப நமக்கு கோல்டு பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு மத்திய அரசு 1000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ஒரு கிராமுக்கு வரி போட்டு ஏத்தி வச்சிருக்காங்க. அவங்க குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க. இந்த டாக்ஸ் எப்ப எடுப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்குமே கூட போகலாம். இப்போதைக்கு அவங்க இந்த போட்ட வரியை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. இதே நேரத்துல இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பாத்தீங்கன்னா FOMC மீட்டிங் மினிட்ஸ் வரும். அதுல இந்த செப்டம்பர்ல ரேட் ஹைக் இருக்குமா இருக்காதா, இல்ல இதே ரேட் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்ளூஸ் கிடைக்கும். அதையுமே மார்க்கெட் ரொம்ப ஹையா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ அந்த 19ஆம் தேதி நமக்கு கோல்டுல கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அதையுமே நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்ப சிட்டு எத்தனை பேர் பே பண்ணிருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் வெயிட் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லுங்க. சிட்டுக்குன்னு நீங்க ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரேட் வந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னா கட்டுங்க. இல்ல இந்த மாச
மாச கடைசி வரைக்குமே நீங்க வந்து வெயிட் பண்ண போறீங்க அப்படின்றதுனாலும் பண்ணுங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,200, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக் 13,930 வந்துச்சு. மத்தபடி எல்லாமே 14,000 ரேஞ்சஸ்லயே தான் இருக்கு. சோ நீங்க வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மந்த்னுடைய லோயஸ்ட் ரேட் எப்ப வரும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. சோ அதனாலதான் என்னால உறுதிப்பட வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. நீங்க தான் வந்து இந்த இடத்துல டிசைட் பண்ற மாதிரி இருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிரதர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓல்டு கோல்ட நான் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ண போறேன், அதாவது கொஞ்சத்தை வந்து நான் சேல்ஸ் பண்ண போறேன், அதுக்கு வந்து எது பெஸ்டான பிளேஸ் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஷாப் ரேட், மார்க்கெட் ரேட்னு ரெண்டு இருக்கு. மார்க்கெட் ரேட் போடுற இடத்துல நீங்க சேல்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்கும். ஏன்னா ஷாப் ரேட்டை விட மார்க்கெட் ரேட் ஹையா இருக்கும். நிறைய கார்பரேட் ஷாப்ஸ்ல எல்லாம், இப்ப GRT மாதிரி ஷாப்ஸ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஷாப் ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அதுலயுமே உங்களுக்கு 5% வரைக்கும் அந்த பியூரிட்டியை பேஸ் பண்ணி எவ்வளவு வேணாலும் டிடக்ஷன் பண்ணலாம். இது எப்படி எடுப்பாங்க? மெயினா வந்து உங்க ஓல்டு கோல்டனுடைய பியூரிட்டியை ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அது 22 கேரட் 916 எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பட்டறை எல்லாம் போயிட்டு கூட நீங்க விசாரிக்கலாம். அதாவது இந்த பட்டறையில ஆசாரியா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு நல்ல ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை தாண்டி நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல ஆழ்வார்பேட்டையில ராம்சே ஆசாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அதாவது பட்டறை தான் அது. அங்க வந்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கோல்டு எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க கூகுள் சர்ச் பண்ணிட்டு ரிவ்யூ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அந்த ஷாப்பை சூஸ் பண்ணுங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் மணி கோல்டு, ஃபாஸ்ட் மணி கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா உடனே அவசரப்பட்டு அதுல சேல்ஸ் பண்ணாம 2-3 இடத்துல நீங்க கொட்டேஷன் வாங்கி பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த ரேட் பெஸ்டா இருக்கோ அவங்கள்ட்ட நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்க. பல்கா ஒரே முட்டா சேல்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து கோல்டு ரேட் ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ் பண்ணிட்டே வாங்க. நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 3-4 இடத்துல கொட்டேஷன் வாங்கி எந்த இடத்துல வந்து ஹை ரேட் உங்களுக்கு கிடைக்குதோ அங்க வந்து சேல்ஸ் பண்ணுங்க. ஆனா மேக்ஸிமம் எங்க போனாலுமே நமக்கு 5% குள்ள டிடக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். என்ன டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுப்பாங்க, இல்ல எனாமல் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அதுக்குமே நமக்கு லெஸ் தான் பண்ணுவாங்க. சோ பார்த்து விசாரிச்சு நீங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஷாப்புமே உங்களுக்கு சொல்லிருக்கேன். அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்க அங்க சேல்ஸ் பண்ண வேண்டாம். நீங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க அந்த ஷாப்பை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா 14 கேரட் கோல்டு வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ 14 கேரட் கோல்டு அப்படிங்கிறது 58.5% தான் அதுல வந்து தங்கம் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே அதர் மெட்டல்ஸ் தான் இருக்கும். இப்ப நமக்கு எப்படி 18 கேரட் கோல்டுல 75% தங்கம் இருக்கும், ரிமைனிங் 25% பாத்தீங்கன்னா மத்த மெட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ரீசேல் பண்ணணும்னாலோ இல்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதோ இல்ல வந்து ஒரு பிளட்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு வந்து 22 கேரட் கோல்டு அப்படி முடியல அப்படின்னா 18 கேரட் வாங்கலாம். அதுக்கு கீழே நீங்க 9 கேரட் வாங்கினாலும் சரி, 14 கேரட் வாங்கினாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளட்ஜ் பண்றதுக்கு கூட முடியாது எமர்ஜென்சினா. அதே மாதிரி அதனுடைய டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது சந்தேகம் தான். சீக்கிரமே வந்து கருத்து போயிடும். ஏன்னா தங்கத்தினுடைய அளவு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் ஒரு சில டைம் வந்து அலர்ஜி வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு அதை டெய்லி வேர் பண்ணும்போது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 14 கேரட் 9 கேரட்லாம் நீங்க போறதுக்கு பதிலா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து 18 கேரட் ஆர் 22 கேரட் வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். அதுவும் 916 HUID இருக்க மாதிரி பார்த்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் மூணாவதா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது சில்வர் நம்ம வாங்குறோம் இல்லையா, இப்ப வந்து 80 டச்சுக்கு நமக்கு அன்னைக்கான அந்த 999 சில்வருக்கான ரேட் தானே போடுறாங்க. சோ இப்ப வந்து இதுக்கு MC கொடுக்கணுமான்னு இதை நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க 80 டச் எல்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் போட வேண்டிய அவசியமே இல்ல. சோ அந்த மாதிரி போடுறாங்கன்னா அந்த ஷாப்பை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கொலுசா இருந்தாலும் சரி இல்ல பூஜை பொருட்களா இருந்தாலும் சரி, 80 டச்சுக்கே அவங்க வந்து 999 சில்வருக்கான ரேட் போட்டுறாங்க. சோ அதுலயே வந்து அவங்க காசு எக்ஸ்ட்ரா தான் நம்ம கிட்ட வாங்குறாங்க. அப்படிங்கும் போது அதை தவிர MC போடணும்ன்ற அவசியம் இல்ல. அதை வந்து ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கோங்க. இதுவே 92.5ல வந்து வருது, அதாவது ஸ்டெர்லிங் சில்வர்னு சொல்லுவாங்க, அதுவோ இல்ல வந்து நீங்க ஆன்டிக்ல வந்து சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் வரும். மீடியமான ஒரு 10% 15% குள்ள இருக்குன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு கோல்டுக்கும். அதாவது 18 கேரட்டுக்கு சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா 22 கேரட்டுக்கு அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட் பிக்ஸ் பண்றாங்களோ அதை எடுத்து 18 கேரட்டுக்கு போடுறாங்க. அதை தவிர வேஸ்டேஜும் பிக்ஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. 18 கேரட்டுக்கு 18 கேரட் கோல்டுக்கான ரேட் தான் போடணும். அதுக்கு வந்து MC இருக்குன்னா அதை வந்து வாங்கிக்கலாம். இல்ல 22 கேரட்டுக்கான கோல்ட் ரேட்டு 18க்கு போட்டாங்கன்னா நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எதுவுமே போடக்கூடாது, GST மட்டும் வரணும். சோ இப்படிதான் வந்து ப்ரொசீஜர் இருக்கணும். ஆனா நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து சீட் பண்ண படுறாங்க. அது வந்து அவேர்னஸ் இல்ல. 18 கேரட்டோ 80 டச் சில்வருக்கோ தெரியல, அன்னைக்கான ஃபுல் ரேட்டையும் கொடுத்து அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் கொடுத்து ஒரு பெரிய தொகையை வந்து நஷ்டம் பண்ணிட்டு வந்துடுறாங்க நிறைய பேரு. இது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கணும். 18 கேரட் 80 டச் இதுக்கெல்லாம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் கோல்டன் சில்வர்ல போடுற கடைகளை தயவு செஞ்சு நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆன்டிக் ஜுவல்லரியில நம்ம வந்து லைட் வெயிட்டா வாங்கலாமான்னு கேக்குறாங்க. ஆன்டிக் ஜுவல்லரியில நீங்க வந்து லைட் வெயிட்டா வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா பேசிக்காவே அதுல வந்து வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வந்து மெயின்டைன் பண்ணணும்.
பண்ணணும். அதை என்னோட வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி இந்த நெக்லஸ்ல எல்லாம் வந்து விட்டு போயிருக்கு. சோ அதை வந்து நம்ம பிளட்ஜ் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து மடக்கி தான் வைப்பாங்க. நம்ம நெக்லஸ் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும். ஆன்டிக் ப்ராடக்ட் வாங்கும்போது கொஞ்சம் ஒரு 2 பவுனுக்கு மேல வாங்கிக்கிறது ப்ரிஃபரபிளா இருக்கும். பேங்க் பிளட்ஜிங்க்கு அதை யூஸே பண்ணாதீங்க. உங்களுக்கு அது வந்து ஈஸியா இருந்து போயிடும். அதனால அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆன்டிக்குமே இப்ப வந்து ஆஃபர்ல ஷாப்ஸ்ல உங்களுக்கு வந்து 10% குள்ளேயே கொடுக்குறாங்க. நான் ஆஃபர் வீடியோலயும் அதெல்லாம் சொல்றேன். ஆனா நீங்க வந்து இந்த வீடியோக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து ஆஃபர் வீடியோக்கு இப்ப இல்ல. அது என்னன்றது எனக்கு தெரியல. பட் நீங்க சைட் பை சைடு ஆஃபர் வீடியோ எல்லாம் செக் பண்ணா மட்டும்தான் உங்களால கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நேத்து பாத்தீங்கன்னா பீமால ஆன்லைன்ல வந்து 13,699 ரூபாய் அந்த ரேட்டுக்கே வந்து நேத்து கொடுத்திருந்தாங்க. அதாவது 0% வேஸ்டேஜுமே போட்டு நமக்கு கிராமுமே கம்மி பண்ணி கொடுத்திருந்தாங்க. சோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போதுதான் உங்களுக்கு வந்து எங்க கம்மியா கிடைக்குது அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும். சோ அந்த வீடியோவும் நீங்க வந்து கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் முக்கியமான நாள் என்னைக்கு, இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்ற கோல்ட் அண்ட் சில்வர் அனலைசிஸ் பார்த்தோம். அதை தவிர வார் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். அண்ட் கோல்டு சில்வர் பர்ச்சேஸ்ல உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விலைகளையுமே பார்த்தோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.